தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. மீண்டும் வங்கதேசம் திரும்பும் மக்கள். மாணவர்கள் மீது ஷேக் ஹசீனா ஒடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது எனவும் அந்நாட்டு அரசு வலியுறுத்தியுள்ளது. அரசின் வன்முறையால் நாட்டை விட்டு வெளியேறிய வங்கதேச மக்கள் மீண்டும் நாடு திரும்புகின்றனர். மேற்கு வங்கத்தில் தஞ்சமடைந்திருந்த மக்கள் ஜல்பைகுரியில் உள்ள இந்திய வங்கதேச எல்லை வழியாக நாடு திரும்பி வருகின்றனர். புதிய அரசு மாணவர்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது எனவும் அந்நாட்டு மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அரசின் வன்முறையால் நாட்டை விட்டு வெளியேறிய வங்கதேச மக்கள் மீண்டும் நாடு திரும்பி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். இடஒதுக்கீடு போராட்டம் நாட்டையே உலுக்கியிருந்த நிலையில் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பி வந்த வங்கதேச குடிமக்கள் தற்போது ஷேக் ஹசீனா பதவி விலகியதை தொடர்ந்து தங்கள் நாட்டுக்கு மேற்கு வங்கத்தில் உள்ள இந்திய வங்கதேச எல்லை வழியாக திரும்பி வருகின்றனர். இந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என வங்கதேசம் அறிவித்ததை எதிர்த்து தொடர்ந்து அந்த நாட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று மட்டும் வன்முறையில் சிக்கி 98 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 300 தாண்டியது. தொடர்ந்து மார்ச் டு டக்கா என்ற பெயரில் போராட்டக்காரர்கள் பேரணிக்கு திட்டமிட்டிருந்த ஒரு சில மணி நேரத்திலேயே தொடர்ந்து ஷேக் ஹசீனா தனது தங்கை ரேஹனாவுடன் பங்காத் பத்தனில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து இருவரும் இந்தியா வந்தடைய உள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ராணுவ தளபதி, அதாவது வங்கதேசத்தின் ராணுவ தளபதி வக்கார் ஹுசமான் டாக்காவில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை உறுதி செய்த அவர் இடைக்கால ஆட்சியை ராணுவம் இனி நடத்தும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். வன்முறையை மக்கள் நிறுத்த வேண்டும் என நம்புவதாகவும் சமீபத்தில் நடந்த அனைத்து கொலை தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா பதவி விலகியதை தொடர்ந்து வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்கு வந்த மக்கள் மீண்டும் வங்கதேசத்திற்கே இந்திய வங்கதேச எல்லை வழியாக தங்கள் நாட்டுக்கு திரும்புகின்றனர். அரசின் வன்முறையால் வெளியேறிய வங்கதேச மக்கள் இந்திய வங்கதேச எல்லை வழியே மீண்டும் நாட்டுக்கு திரும்பும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரியில் உள்ள அந்த பகுதி வழியாக குடும்பமாக வங்கதேசத்திற்கு மக்கள் திரும்பி வருகின்றனர். மாணவர்கள் மீது அடாவடித்தனத்தை ஏவியது ஹசீனா அரசுதான் என அந்த பகுதி வழியே செல்லும் வங்கதேச மக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். அதே நேரத்தில் புதிய அரசு மாணவர்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நேரத்தில் தான் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 5.25 மணிக்குள் மீண்டும் ஹசீனாவும் அவரது தங்கையும் இந்தியாவின் டெல்லிக்கு வந்தடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், பாட்னாவை கடந்து டெல்லிக்கு ஹெலிகாப்டர் வழியாக ஹசீனா வந்து கொண்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.